Hi, hello, welcome back to our channel. This is Aishwarya. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நியூ ப்ராட்வே லிட்ரேச்சர் ரீடர் 7th ஸ்டாண்டர்ட் கிரேடில் இருந்துட்டு செகண்ட் ப்ரோஸ் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம டாபிக் பேர் த பிக்விக் கிளப். இந்த பிக்விக் கிளப் அப்படின்ற இந்த நாவலை எழுதினது சார்லஸ் டிக்கன்ஸ். ஃபர்ஸ்ட் லெட்ஸ் see about the author. So he is the Charles Dickens. He lived in the period 1812 to 1870. He was one of the most important novelists of the 19th century. His novels deal with social problems of industrial England and have very interesting characters. This Pickwick Papers, written in the year 1836, is a wonderful novel with comical characters and has the best of Dickensian humor and satire. Satire-na அந்த நையாண்டித்தனம்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ நம்மளோட இந்த பிக்விக் கிளப் அப்படின்ற இந்த சாப்டர் வந்துட்டு பிக்விக் பேப்பர்ஸ்னு இவர் எழுதின ஒரு நாவலில் வர ஒரு சின்ன சீன் தான், நமக்கு சினாரியோ தான் நம்ம இன்றைக்கி டாபிக் லெசனில் பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் இன் டு த டாபிக். ஸோ த லெசன் ஸ்டார்ட்ஸ் as one of the most lovable and enduring characters in English literature is Mr. Pickwick. When you have read this, you will most certainly want to read the rest of the Pickwick Papers. அதாவது நமக்கு இங்கிலீஷ் லிட்ரேச்சர்லேயே ரொம்ப காமிக்கலாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர் வந்துட்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் பிக்விக். அப்படி தான் அவர் தான். ஸோ வென் யூ ஹாவ் ரீட் திஸ் யூ வில் ஹாவ் மோஸ்ட் ஷியோர்லி இன்னும் நெக்ஸ்ட் இவரோட இதில் என்னென்ன இருக்குது அப்படின்றது படிக்கிறதுக்கு ஒரு ஆவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக பிக்விக் பேப்பர்ஸ் எது சம்மந்தமாக இருக்கும் அப்படின்னா, நம்ம இங்கே பிக்சரில் இருக்கார் இல்லையா, இவர் தான் வந்துட்டு மிஸ்டர் சாம்யூல் பிக்விக். இவரோட வேலையே என்னன்னா, he just travels, he just enjoys traveling from one place to another. போகிற இடத்துல வந்துட்டு இவர் பார்க்குற ரொம்ப பியூட்டிஃபுல்லான திங்ஸ், அவருக்கு பிடிச்ச விஷயம் பிடிக்காத விஷயம், அவர் நிறைய இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணுவார். த ப்ளஷர் ஆஃப் ஈட்டிங், த ஃபெலோஷிப் பிட்வீன் மென் அண்ட் ஸோ ஆன், இது எல்லாத்தையும் அவர் வந்து எழுதுவார். ஓகேவா? ஸோ இப்போ எப்படி வந்து யூடியூப்பில் வந்துட்டு நிறைய விலாக்ஸ், இந்த கடையில் அது நல்லாயிருக்கு, அங்கே நல்லாயிருக்கு, இந்த கடையில் இந்த சேல் போட்டிருக்காங்க, நிறைய விலாக்ஸ் நம்ம பார்க்குறோம் இல்லையா. அந்த மாதிரி மிஸ்டர் சாம்யூல் பிக்விக் வந்துட்டு அந்த டைமில் அவர் ஒரு விலாகராக இருந்திருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, நவ் லெட்ஸ் see about the Mr. Samuel Pickwick. He was a fine old gentleman. He had bright eyes, large round face, a full figure and a generous heart. You know what is meant by generous, right? It's a humble person. இவர் ரொம்ப இறக்க குணம் இருக்கிறவர். பார்க்கறதுக்கு வந்து ஓல்டாக அப்படியெல்லாம் இருந்தாலும் இவர் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப குட் ஹார்ட் பர்சன்னு சொல்கிறாங்க. He dressed in an old fashioned way and he always wore glasses. பிக்சரில் பார்த்தாவே தெரியுது இல்லையா, அந்த காலத்து படி தான் அவர் ட்ரெஸ் பண்ணுவார். அதாவது ஓல்டு ஃபேஷன் இருந்தாலும் ஆல்வேஸ் he wore a glasses, specs. He was interested in everyone he met and everything he saw. ஸோ அவருக்கு பிடிக்கும் ஒருத்தங்களையும் மீட் பண்ணுறது, அவர் பார்க்குற விஷயம் கேட்குற விஷயம் எல்லாமே அவருக்கு ரொம்ப பிடிக்கும். He lived in England in the days when people were becoming very interested in science. ஓகே, ஸோ இவர் இருந்த பீரியட் எப்போனா, எல்லா மக்களுக்கும் சயின்ஸ் மேலே ரொம்ப ஆர்வமாக இருந்த சமயத்தில் இவர் இருந்திருக்காரு. He lived in England. ஓகே, மிஸ்டர் பிக்விக் himself liked science and the natural history. நேச்சுரல் ஹிஸ்ட்ரி நீங்கள் எதை சொல்கிறாங்கன்னா, the study of plants and animals. ஸோ அந்த 19th century டைமில் தான் நிறைய ரிசர்ச் நடந்துட்டு இருந்த டைமில் இவருக்கும் வந்து ஒரு சயின்ஸ் மேலே ஒரு அதிகப்படியான ஒரு கிரேஸ் இருந்திருக்கு. He was famous for discovering where the water in the Hampstead ponds came from. ஸோ Hampstead pondக்கு எங்கேருந்து தண்ணி வருது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுல வந்து இவர் ரொம்ப ஆர்வமாக இருந்திருக்காரு. அதுலேயும் இவர் ஒன் ஆஃப் த பர்சனாக இருந்திருக்காரு அந்த ரிசர்ச்சில். இஃப் யூ நோ நத்திங் அபவுட் Hampstead ponds, நெவர் மைண்ட். நம்மளோட லெசனுக்கும் Hampstead pondsக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அதனால் அதை பற்றி தெரியலனா டோன்ட் வரி, லீவ் இட். All you need to know is that Mr. Pickwick's friends thought he was very clever. ஸோ எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா, கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் நம்மளை பற்றி தெரியும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி மிஸ்டர் பிக்விக்கோட ஃப்ரெண்ட்ஸ் நினச்சாங்க he is very clever, ரொம்ப ப்ரில்லியண்ட்டான பர்சன்னு நினச்சாங்களாம். ஸோ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மிஸ்டர் பிக்விக் அண்ட் his ஃப்ரெண்ட்ஸ் மேட் அப் அ கிளப். இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு கிளப் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இட் வாஸ் கால்ட் த பிக்விக் கிளப். இதுதான் நம்ம டாப்பிக்கோட பேர். மிஸ்டர் பிக்விக் வாஸ் அஃப்கோர்ஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன் இன் த கிளப். ஆக்சுவலி இவரோட பேர்லேயே இந்த கிளப் வச்சுருக்காங்க. ஸோ அதுலேருந்தே நமக்கு தெரியும் இவர் தான் இந்த கிளப்போட ஒரு முக்கியமான பர்சன். ஒன் டே
Mr. Pickwick gave a talk to the club. The club then made an important decision. ஸோ ஒன்ஸ் ஒரு மீட்டிங்கில் இவர் பேசுகிறாரு, பேசி முடிச்சுன்னா கிளப் மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு முக்கியமான டிசிஷன் எடுக்கிறாங்க. என்னன்னு பார்க்கலாம். The club asked him to go on some special journeys. He should write notes about everyone he met, everything he saw, everything that happened and everything he thought. என்ன டிசிஷன் அப்படின்னா, கிளப் மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து சொல்கிறாங்க, நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணுங்கள், நிறைய இடத்துக்கு ட்ராவல் பண்ணுங்கள், ஸ்பெஷல் ஜேர்னிஸ். ஓகேவா? ஜேர்னினா தெரியும், ட்ராவலிங் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர். இந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். ஸோ என்ன பண்ணணும், உங்களோட ஒர்க் என்னன்னா, யூ ஷுட் ரைட் நோட்ஸ். எதை பற்றி எழுதணும்? நீங்கள் போகிற வழியில் யாரை மீட் பண்ணுறீங்க, எவ்ரி ஒன் ஹி மெட், யாரெல்லாம் மீட் பண்ணுறீங்களோ, எதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்களோ, என்னென்ன இன்சிடென்ட்ஸ் எல்லாம் உங்களை சுற்றி நடக்குதோ, உங்கள் மனசில் அந்த டைமில் என்னென்னலாம் தாட்ஸ் தோணுதோ, அதை பற்றி எல்லாமே எங்களுக்கு நோட்ஸாக எழுதி கொடுங்க. ஸோ நீங்கள் ட்ராவல் பண்ணாலும் எங்களால் ட்ராவல் பண்ண முடியாது, பட் அதை வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நாங்கள் எங்கள் ஓன் எக்ஸ்பீரியன்ஸை நாங்கள் படித்து தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரம் டைம் டு டைம் யூ ஷுட் போஸ்ட் திஸ் நோட்ஸ் டு த கிளப் where the members would read them. Everyone believed that the notes and thoughts of Mr. Pickwick would be of great scientific interest. ஆக்சுவலாக நம்மளோட பிக்விக் சாருமே வந்துட்டு ஒரு பெரிய லவர் ஆஃப் சயின்ஸ் இல்லையா? ஸோ இவர் பார்க்குற விஷயத்துல எல்லாம் நிறைய சயின்டிஃபிக் தாட்ஸ் இருக்கும். ஸோ இவர் நமக்கு கொடுக்குற நோட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், அவரோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு அந்த கிளப் மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து டிசைட் பண்ணி இப்படி ஒரு பிளான் பண்ணுறாங்க. ஸோ லெட்ஸ் see நெக்ஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னு. The club asked Mr. Pickwick to take 3 other people on his journey. கொஞ்சம் வயசானவர் இல்லையா? ஸோ இவர் கூட இன்னொரு ஹெல்ப்புக்காக 3 பர்சன்ஸாக அனுப்புகிறாங்க. தீஸ் வேர் ஸ்பெஷல் ஃப்ரெண்ட்ஸ், இவரோட ஸ்பெஷல் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் மிஸ்டர் ட்ரேசி டப்மேன், மிஸ்டர் நத்தானியல் விங்கிள் அண்ட் மிஸ்டர் அகஸ்டஸ் நாட்கிராஸ். இவங்க தான் 3 பேர் இவர் கூட ட்ராவல் பண்ண போகிறாங்க. All expenses for travel, food and rooms would be paid for by Mr. Pickwick. ஸோ இவங்களுக்கு எல்லாத்துக்கும் எல்லாமே வந்து இந்த கிளப் மூலியமாக அமௌண்ட், ஃபுட்டுக்கு, ட்ராவலுக்கு எல்லாமே நாங்கள் பே பண்ணிடுவோம்னு சொல்கிறாங்க. ஈவன் ஃபார் தோஸ் 3 persons. The club said they could go anywhere they wished and take as much time as they liked. They would start on their journey the following day. ஸோ கிளப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எங்கே வேணாலும் போகலாம், எத்தனை நாள் வேணாலும் ட்ராவல் பண்ணுங்கள், எவ்வளோ நாள் வேணாலும் எடுத்துக்கலாம், ஆனால் நீங்கள் வரும்போது எங்களுக்கு ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி they have planned to start the journey the next following day. அப்படின்னா the next day, அடுத்த நாளே கிளம்புறாங்க. ஓகே ஸோ இப்போ 3 பேர் கிளம்புறாங்க, பார்க்கலாம் என்னென்ன நடக்குதுன்னு. ஃபர்ஸ்ட் லெட்ஸ் see about these 3 persons. இந்த 3 persons இங்கே என்னென்னு சொல்கிறாங்கன்னா, த பிக்விக்கியன்ஸ்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக மிஸ்டர் பிக்விக் கூட இவங்க 3 பேரும் இருக்கிறனால இவங்க குரூப்புக்கு ஒரு காமன் நேம், த பிக்விக்கியன்ஸ். The 3 people who would go with Mr. Pickwick were men of quite different interest and character. ஸோ 3 பேருமே 3 வித்தியாசமான ஆட்கள் மிஸ்டர் பிக்விக்கோட போகிறாங்க. லெட்ஸ் see one by one. First, we are going to see about Mr. Tracy Tupman. He was a middle-aged man, அதாவது நடுத்தர வயது. He greatly admired beautiful women. Women had often fallen in love with him and he with him. ஸோ என்ன அப்படின்னா, he looks too good. அவருக்கு ரொம்ப பிடிச்சது விமென். ஸோ யாரெல்லாம் பார்க்குறாங்களோ ஈஸியாக அவங்களெல்லாம் மயக்கிடுவாராம். யார்? இந்த மிஸ்டர் ட்ரேசி டப்மேன். Sadly, he was no longer as handsome as he had been. ஸோ ஒரு சோகமான விஷயம் என்னென்னா, அவ்வளோ அழகாக இருந்தவர் இப்போ அதே அழகில் இல்லையாம். எப்படி இருக்காருன்னு பார்க்கலாம். டைம் அண்ட் ஃபுட் ஹேட் எக்ஸ்பேண்டட் ட்ரேசி டப்மேன்ஸ் ரொமான்டிக் ஃபிகர். ரொம்ப அழகாக ஒரு ரொமான்டிக் ஃபிகர், ஒரு நல்ல மாடல் மாதிரி அழகாக இருந்தவர், ஹேண்ட்ஸமாக இருந்தவர். இப்போ டைம், ஃபுட் எல்லாம் சாப்பிட்றது, கொஞ்சம் ஏஜ் ஆக என்னாகும், நம்மளோட கொஞ்சம் வெயிட் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி இவர் ரொம்ப வெயிட் போட்டுட்டாராம். When he looked down, he could no longer see the watch chain he wore across the bottom of his waistcoat. அவரோட கோட்டில் அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா வாட்ச் வந்துட்டு அப்படியே ஒரு செயினில் மாதிரி இருக்கும், அது பெல்ட்டில் அப்படியே மாட்டி விட்டுருப்பாங்க, வேணும்னா எடுத்து பார்த்துக்குவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி அவரோட வெயிஸ்ட் கோட்டில் இருந்த அவரோட வாட்சை கூட அவரால் குனிஞ்சு பார்க்க முடியாதான். ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, அவனால் குனிய முடியாதுங்கிறதுக்காக சொல்லலை. he was having that much big belly. அவருக்கு ஒரு பெரிய வயிறு தொப்பை இருந்திருக்கு. his chin had become many chins. chin தாடை இருக்கு இல்லையா, அது வந்து டபுள் சின்னு இப்போ சொல்லுவோம் இல்லையா, கழுத்து கீழே, அந்த மாதிரி அவருக்கு நிறைய சின்ன இருந்தது. அப்போ கழுத்து கீழே நிறைய சதை போட்டிருந்ததுன்னு அர்த்தம்.
But the soul of Tracy Tupman had not changed. He still admired the ladies as much as ever. ஸோ ஃபிசிக்கில் வேணால் அவர்கிட்ட பல மாற்றங்கள் இருந்திருக்கலாம், ஆனால் அவரோட மனசில் இன்னும் அதே மாதிரி ஒரு ரொமான்டிக் ஃபிகராகவே அவர் இருந்தாராம். இப்போவும் கேர்ள்ஸை பார்த்தா, லேடிஸை பார்த்தா அவர் ரொம்ப அட்மையர் பண்ணுவார். ஸ்டில் he feels that he is that romantic person. Okay, now we are going to see about Mr. Nathaniel Winkle. He was a young man. His father had asked Mr. Pickwick to take him on a scientific journeys. He wanted his son to see something of the world. So Mr. Nathaniel Winkle ஓட அப்பா வந்துட்டு மிஸ்டர் பிக்விக் கிட்ட சொல்லி என் பையனையும் கூட்டிகிட்டு போங்க, உங்களோட ஜேர்னியில் அவனும் நிறைய சயின்டிஃபிக் ரிசர்ச் அந்த இதெல்லாம் தெரிஞ்சுக்குவான் அப்படின்னு சொன்னாராம். மிஸ்டர் விங்கிள் வாஸ் அ ஸ்போர்ட்டிங் யங் மேன். ஆக்சுவலாக விங்கிள் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன். எதில் அவர் ரொம்ப வெல் நோனாக இருந்தாருன்னு பார்க்கலாம். He told everyone how good he was at hunting, shooting, fishing and other physical activities. ஸோ இவருக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு. யாரை பார்த்தாலும் சொல்லுவாராம், நான் அப்படி ஹண்ட் பண்ணுவேன். ஹண்டிங்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா, வேட்டையாடுறது. ஷூட்டிங்னா கன் ஷூட் பண்ணுறது. ஃபிஷ்ஷிங் மீன் பிடிக்கிறது. அண்ட் அதர் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ். இன்னும் நிறைய கேம்ஸ் ஸ்போர்ட்ஸ்லலாம் எனக்கு நான் ரொம்ப பெரிய ஆள் அப்படின்னு எப்போ பார்த்தாலும் சீன் போட்டுகிட்டே இருப்பாராம். His friends were often astonished at the things he said he could do. ஸோ இவர் சொல்கிற ஒரு விஷயத்தையும் கேட்கும்போது இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே ஆச்சரியமாக இருப்பாங்களாம். They admired him very greatly. Oddly, however, no one had ever seen him do any of the things he talked about. ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, எனக்கு அது தெரியும் இது தெரியும்னு சொல்கிறாரு இல்லையா விங்கிள், ஆனால் இது வரைக்கும் விங்கிள் எந்த ஆக்டிவிட்டீஸ் பண்ணியோ அவரோட ஃப்ரெண்ட்ஸோ அவங்க சுற்றி இருக்கவங்களோ பார்த்ததே கிடையாதான். வெறும் சீன் தான் அப்படின்னு தான் இன்டெரக்டாக சொல்கிறாங்க. ஓகே, next we are going to see about Mr. Augustus Snodgrass. Let's see how this young man is. Snodgrass was also a young man. His parents had died when he was a small child. So Snodgrass வந்துட்டு ரொம்ப சின்ன குழந்தையாக இருக்கும்போதே அவங்களோட அப்பா அம்மா இறந்துடுறாங்க. அண்ட் மிஸ்டர் பிக்விக் had taken care of him. ஸோ அப்போ இருந்தே குழந்தையிலேருந்தே பிக்விக் தான் வந்து பார்த்து வளர்க்குறாரு. Everyone said Augustus Snodgrass was a poet. ஓகே, இவர் வந்து ஒரு poet, கவிதை எழுதுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு poet. பட் நோ ஒன் ஹேட் எவர் சீன் him ரைட் எனி poetry. இவரும் வந்து விங்கிள் மாதிரி தான். இவர் வந்து ஒரு பெரிய poet அப்படின்னு சொல்லுவார், ஆனால் இது வரைக்கும் இவர் எந்த கவிதையும் எழுதி யாரும் பார்த்ததும் இல்லை கேட்டதும் இல்லை. ஸோ இதுதான் வந்து நம்மளோட 3 பிக்விக்கியன்ஸோட ஒரு ஸ்மால் நரேஷன். ஓகே, நவ் we are going to see the next thing, a horse with a weakness. The sun had just risen and began to light up the morning of 13th May 1827. ஸோ இவங்க வந்து இவங்களோட ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அடுத்த நாள் டேட் வந்துட்டு May 13th 1827 நடக்குது. மிஸ்டர் சாமுவல் பிக்விக் ரோஸ் லைக் another sun from his bed, opened wide his bedroom window and looked out upon the world below. ஸோ இவரோட பெட்ரூம் ஹோட்டலில் இருந்தார் இல்லையா, அங்கேருந்து டோர் ஓப்பன் பண்ணி விண்டோ வழியில் பார்க்குறாரு. ஸோ பார்த்தா இவர் என்ன பார்க்குறாரு அப்படின்னா, ஈஸா அந்த ஏரியாவில் இருக்கும் இல்லையா, காலையில் பிஸி டைமில் நிறைய பேர் வேலைக்கு போவாங்க வருவாங்க, வண்டியெல்லாம் போகும் வரும், அந்த மாதிரி அந்த ஸ்ட்ரீட்டில் அவர் lived in the Gospel Street in the old city of London. ஸோ அந்த இடத்துல இருந்திருக்காரு காஸ்பெல் ஸ்ட்ரீட்டில். ஸோ காலையில் எழுந்திரிச்சு அவர் எல்லாத்தையும் சுற்றி பார்க்குறாரு. எவ்ரிவேர் he looked, he could see nothing but the buildings of Gospel Street. ஸோ அங்கே அவர் பார்த்த இடத்துல என்ன இருந்ததுன்னா, வெறும் பெரிய பெரிய பில்டிங்ஸ் மட்டும்தான் இருந்திருக்கு, வேறு எதுவும் இல்லை. இன்ட்ரெஸ்டிங்காக வேறு எதுவுமே அவர் பார்க்கலையாம். ஸோ யூ கேன் see that picture. இவர் உள்ளேருந்து வெளியே எட்டி பார்க்குறாரு இல்லையா, இதுதான். ஸோ நெக்ஸ்ட், scientists thought Mr. Pickwick should not just look at things closest to them. They should look deeper and discover the truth hidden beyond. ஸோ யூஸ்வலாக சயின்டிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம ஒரு பொருளை இது ஒரு பேப்பர்னு பார்ப்போம். பட் அவங்க எப்படி பார்ப்பாங்க, இந்த பேப்பர் எப்படி வந்தது, இது யாரெல்லாம் இது பண்ணாங்க, இது எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக யோசிப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி பிக்விக் நினச்சாராம், நம்ம வந்து வெறும் முன்னாடி இருக்கிற திங்ஸை மட்டும் பார்க்கக்கூடாது, தூரமாக இருந்து இன்னும் நிறைய என்னென்ன விஷயம் இருக்குன்றதை நம்ம ரொம்ப டீப்பராக க்ளோஸாக வாட்ச் பண்ணணும் அப்படின்னு அவரே பிளான் பண்ணிக்கிட்டாரு. மிஸ்டர் பிக்விக் had thought his first scientific thought of the day. He then got dressed and put some clothes into his travelling bag. ஸோ ஃபஸ்ட் அவர் யோசித்த அந்த தாட்டை வந்து மனசில் வச்சுக்கிட்டு he was getting ready. ஓகே, ரெடி ஆகிட்டார். ட்ராவலிங் பேக்கில் கிளாத்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்காரு. 10 minutes later he caught a cab. கேப்னால் இப்போ வந்துட்டு நமக்கு ஓலா நிறைய கேப்ஸ் எல்லாம் ஆப்பில் புக் பண்ணால் வருது இல்லையா, அந்த டைமில் வந்துட்டு கேப் அப்படின்னாவே
நம்ம குதிரை வண்டி மாதிரி கோச், அதை தான் வந்து கேப்னு சொல்லுவாங்க. ஸோ டு த கோச் யார்ட் அட் கோல்டன் கிராஸ், தட் வாஸ் வேர் he had arranged to meet other 3. ஸோ அந்த கோல்டன் கிராஸ் அந்த இடத்துல தான் அந்த 3 பர்சன்ஸையும் வர சொல்லியிருந்தாங்க. யாருன்னா த ட்ரேசி டப்மேன், நத்தானியல் விங்கிள் அண்ட் அகஸ்டஸ் ஸ்னாட்கிராஸ், இவங்க எல்லாரும் சேர்ந்து அங்கே மீட் பண்ணுறதை இவங்க ஆல்ரெடி பிளான் பண்ணியிருக்காங்க. ஃபார் தட் he was getting ready. Okay, on the way there he talked to the cab driver. ஸோ ஒரு கேப் கிடச்சிருச்சு, அவர் அதில் ஏறி போகிறாரு. அப்போ நம்ம என்ன சொல்கிறது, இவரே நிறைய இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுறதுக்காக தானே வந்திருக்காரு. ஸோ யாரை பார்த்தாலும் இவர் பேச்சு கொடுத்துக்கிட்டே இருப்பாராம். அந்த மாதிரி அந்த கேப் மேன் கிட்ட பேச ஆரம்பிச்சிருக்காரு. ஹவ் ஓல்ட் இஸ் தட் ஹார்ஸ் மை ஃப்ரெண்ட் மிஸ்டர் பிக்விக் ஆஸ்ட். ஸோ அந்த குதிரை வண்டின்றனால இந்த குதிரைக்கு என்ன வயசாச்சுன்னு அவர் கேட்டிருக்காரு. 42 த மேன் ரிப்ளைட். ஓ மை காட், 42 நம்ம இது வரைக்கும் கேள்விப்படாத வயசு இல்லையா? த சேம் சர்ப்ரைஸ் happened to Mr. Pickwick. What? said Mr. Pickwick in surprise. Some horses live to be 20, a few reach 30, but Mr. Pickwick had never heard of a horse that was over 40 years old before. He quickly pulled his notebook from his pocket. ஸோ இவருக்கு என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னா, குதிரைங்கள்லாம் வந்துட்டு ஒரு 20 இயர்ஸ் வரைக்கும் இருக்கலாம், இல்லையா சிலது 30 இயர்ஸ் வரைக்கும் இருக்கும், அவ்வளோதான் மேக்ஸிமம். ஆனால் இந்த குதிரை 42 இயர்ஸ் ஓல்டு, எப்படி இவ்வளோ இதாக ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துதான். ஸோ உடனே என்ன பண்ணாராம், அவரோட பேக்லேருந்து அவர் நோட்ஸ் எடுப்பார் இல்லையா, அந்த நோட் புக் எடுத்து எழுத ஆரம்பிச்சிட்டாராம் ஃப்ரம் ஹிஸ் பாக்கெட். ஓகே, ஹவு லாங் டு யூ கீப் him ஒர்க்கிங் ஈச் ட்ரிப். ஸோ இவர் வந்து அந்த கேப் டிரைவர்கிட்ட இஸ் ஜஸ்ட் கீப் ஆன் ஆஸ்கிங் கொஷின்ஸ் கேட்டுக்கிட்டே இருந்தது. ஐ வாஸ் ஆஸ்கிங் கொஷின்ஸ். 2 or 3 weeks said the cab driver. ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் அவர் என்ன கேட்டிருக்காருன்னா, இந்த மாதிரி எத்தனை ட்ரிப் ஒரு வாரத்துக்கு அடிப்பீங்க இந்த குதிரையை வச்சுட்டு, ஹவு லாங் டு யூ கீப் ஒர்க்கிங், எத்தனை நேரம் ஒர்க் பண்ண வைப்பீங்க அப்படின்னா 2 or 3 weeks நான் ஒர்க் பண்ண வைப்பேன் அப்படின்னு அவர் சொன்னாராம். வீக்ஸ் ரிப்பீட்டட் த அஸ்டானிஷ்டு மிஸ்டர் பிக்விக். திருப்பி ஷாக் ஆகுறாரு. இவ்வளோ வயசான குதிரை 2-3 வாரம் தொடர்ந்து வேலை செய்யுமா அப்படின்னு ஷாக் ஆகிட்டாராம். எஸ் said the cab driver, we hardly ever take him home because of his weakness. his weaknessன்னு எதை சொல்கிறாரு அப்படின்னு பார்க்குறாங்க. he always falls down when we take him out of the cab. ஆக்சுவலாக அந்த குதிரை வண்டியில் அட்டாச் பண்ணியிருக்கிறனால அந்த குதிரை வந்து ஸ்ட்ராங்காக நிற்குது. சப்போஸ் நாங்கள் இந்த கேப்லேருந்து அவனை வெளியே பிரித்து எடுத்தோம் அப்படின்னா அது வயசானது இல்லையா, இட் வாஸ் ஃபீபிள். ஸோ அதனால் டக்குன்னு கீழே விழுந்துருவான், அவனுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னாலாம் சொல்லியிருக்காங்க. பட் when he is in it, we tie him in very tight so he can't fall down, and as we have 2 nice big wheels on the cab, when he does not move, the wheels run after him and push him forward. He must go on, he can't help it. ஸோ என்ன விஷயம் அப்படின்னா, அந்த வண்டியும் அந்த வண்டியில் இருக்கிற பெரிய வீல்ஸும் தான் அந்த குதிரைக்கு சப்போர்ட்டே. அது மேலே மாட்டி இருக்கும்போது அது ஸ்ட்ராங்காக நிற்குது. அதோட ஃபோர்ஸில், அந்த வீல்ஸ் மூவ் ஆகுற ஃபோர்ஸில் அந்த குதிரையும் மூவ் ஆகுதே தவிர குதிரையோட சக்தியில் அந்த வண்டி ஓட்ட கிடையாது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. மிஸ்டர் பிக்விக் வாஸ் அஸ்டனிஷ்ட், பட் he thought it was very interesting too. He carefully wrote down every word in his notebook. ஸோ அந்த கேப்மேன் சொன்ன ஒரு வார்த்தையும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தனால இதெல்லாம் அவர் ஒரு நோட்புக்கில், அவர் கையில் இருந்த நோட்புக்கில் நோட்ஸ் எழுதிட்டே வந்தாராம். ஓகே, ஸோ நவ் த டால் தின் யங் மேன், அவரோட என்ட்ரி யார் அவருன்றதை நம்ம இந்த ஸ்டோரியோட லாஸ்ட்டில் பார்க்கலாம். Just as Mr. Pickwick finished writing his notes, the cab arrived at the Golden Cross courtyard. ஸோ இவங்க பேசிகிட்டே இருக்காங்க, அதே சமயம் இவங்க ரீச் ஆகணும்னு நினச்ச அந்த டெஸ்டினிக்கு வந்துட்டாங்க. The cabman jumped down. Mr. Pickwick got out. Mr. Pickwick's 3 friends who were waiting for him there came to greet him. ஸோ சார் வந்துட்டார். வந்த உடனே அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருந்த 3 பேரும் பிக்விக் சாரை பார்த்துட்டு க்ரீட் பண்ணுறதுக்காக வராங்க. அந்த டைமில் குதிரை வண்டி அந்த ஓட்டுறாரு இல்லையா கேப்மேன், அவரும் இறங்கி வந்துட்டார். எல்லாரும் அந்த இடத்துல நின்றுட்டுருக்காங்க. மிஸ்டர் பிக்விக் பெய்ட் த கேப்மேன். வந்ததுக்கு பணம் கட்டணும் இல்லையா, த சேம் ஹி இஸ் டூயிங். த கேப்மேன் த்ரூ த மணி டவுன் ஆன் டு த கிரவுண்ட். கேப்மேன் என்ன பண்ணாராம், பணத்தை வாங்கினோடனே தூக்கி கீழே வீசிட்டாராம். மிஸ்டர் பிக்விக் வாஸ் சர்ப்ரைஸ்ட். அவருக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. என்னடா நல்லா தானே பேசிட்டு வந்தார், நம்ம பணம் கொடுத்தனே இப்படி தூக்கி போடுறாரே அப்படின்னு ஷாக் ஆகிட்டாராம். த கேப்மேன் செட் ஹீ வாண்டட் டு ஃபைட் him. எனக்கு உங்கள் பணம்லாம் தேவையில்லை, ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஃபைட் வித் யூ அப்படின்னு சொன்னாராம். யூ ஆர் மேட், மிஸ்டர் ஸ்னாட்கிராஸ் செட் டு த கேப்மேன், ஆர் ட்ரங்க்,
said Mr. Winkle. Or both, said Mr. Tracy Tupman. ஸோ மிஸ்டர் பிக்விக்கோட ஃப்ரெண்ட்ஸ் அங்கே இருந்தாங்களே, அவங்க ஆளுக்கு ஒரு கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் என்ன பைத்தியமா, இல்லை குடிச்சிருக்கீங்களா, இல்லை நீங்கள் ரெண்டுமேவா அப்படின்னு எல்லாரும் மாறி மாறி கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். Come on then, said the cabman, waving his fist about and beginning to dance around them. சண்டை வந்ததுன்னா நம்ம ட்ரெஸ் எல்லாம் கையில் ஃபிஸ்ட் கிட்ட எல்லாம் துணியெல்லாம் மேலே இழுத்து விடுவோம் இல்லையா, அந்த மாதிரி அவர் இழுத்துட்டு இன்னும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாராம். Come on then, I will fight all 4 of you at once. நான் சரியான ஸ்ட்ராங் பர்சன், உங்கள் 4 பேர்த்தையும் நான் இப்போ எப்படி உங்கள் 4 பேர்த்துக்கிட்டையும் சண்டை போடுறேன் பாருங்க அப்படின்னு அவர் கத்த ஆரம்பிச்சிட்டாரு. 6 or 7 other cabmen crowded around to see what was happening. உடனே இங்கே ஒரே சத்தமாக இருக்கவும் 4-5 பேர் எல்லாம் கூட்டம் சேர்ந்துட்டாங்க. மற்ற கேப்மேன், அந்த ஏரியாவில் இருந்த மற்ற கேப்மேன் எல்லாரும் கூட்டம் சேர்ந்துட்டாங்க. They had smiles on their faces. They thought they were going to see some fun. ஸோ காலையிலே இன்றைக்கி 2 பேர் சண்டை போடுறாங்கன்னா, சில பேர் என்ன பண்ணுவாங்க, சண்டை போடாதீங்கன்னு சொல்லுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, இன்ட்ரெஸ்டிங்காக ஏதோ நடக்க போகுதுன்னு எல்லாம் வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். The same happened there. What's the trouble? One of them asked. உங்களுக்குள்ளே என்ன பிரச்சனை அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ட்ரபிள்னா என்ன ப்ராப்ளம்னு கேட்டிருக்காங்க. Spies, said the cabman. ஸ்பை இவங்க வந்து ஸ்பை பர்சன், அதாவது என்னென்னா நமக்கே தெரியாமல் வேவு பார்க்குறதுக்கு வருவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆட்கள் இவங்க அப்படின்னு வந்து கேப்மேன் சொன்னாராம். The old man asked me a lot of questions. He wrote down everything I said. Then he tried to get these others to start a fight with me. But I will teach them all a lesson. I will. ஸோ இவரோட பிரச்சனை என்ன அப்படின்னா, கேப்மேன் சொன்னது எல்லாத்தையும் இவர் நோட்ஸ் எழுதிட்டே வந்தார் இல்லையா. ஸோ இவர் வந்து ஒரு ஸ்பை. இவர் இறங்கின உடனே இப்போ இந்த 3 பேர்த்துக்கிட்ட என்னை பற்றி எல்லாம் சொல்லி இவங்க எல்லாம் சேர்ந்து என் கூட சண்டை போட போகிறாங்க, அதுக்கு முன்னாடி நான் இவங்கக்கிட்ட சண்டை போட போகிறேன் அப்படின்னு இவர் அங்கே இருக்கவங்க கிட்ட எல்லாம் சொன்னாராம். என்னையவே பழி வாங்க போகிறீங்களா, என்னையவே வேவு பார்க்க வந்திருக்கீங்களா, ஐ எம் கோயிங் டு டீச் யூ அ லெசன், நான் யாருன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமாக கத்த ஆரம்பிச்சிட்டாராம் கேப்மேன். The angry cabman attacked. First he knocked Mr. Pickwick's glasses off. பேசிகிட்டு இருக்கும்போதே என்னாச்சு, அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்காருன்னா, பிக்விக்கோட நாக் பண்ணியிருக்காங்க, குத்தியிருக்காரு. அதில் அவரோட கண்ணாடிகள் வந்து கண்டு கீழே போய் விழுந்துருச்சான். தென் he hit Mr. Pickwick on the nose and again on the chest. மூக்கில் குத்தியிருக்காரு, செஸ்ட்டில் குத்தியிருக்காரு. Then he hit Mr. Snodgrass in the eye and Mr. Tupman in the waistcoat. ஸோ ஹெல்ப் பண்ண வந்த மற்றவங்களையும் எல்லாத்தையும் அடிச்சிருக்காரு. ஸ்னாட்கிராஸை வந்துட்டு கண்ணிலேயே குத்திருக்காரு, டப்மேனை வந்து அவரோட வேஸ்ட்கோட்டை பிடிச்சி இழுத்து போட்டிருக்காரு. ஸோ இந்த மாதிரி கேப்மேன் பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாராம். ஆஃப்டர் that he danced out onto the ground. Then he danced back onto the path and threw himself at Mr. Winkle, knocking all the breath out of his body. அதாவது என்ன சொல்கிறது, பிடிச்சி எல்லாத்தையும் கை உலுக்கி அங்கே எங்கே டே ஊன்னு கத்திட்டு ஒரே சண்டை பண்ண ஆரம்பிச்சிட்டாராம். யார்? த ஆங்க்ரி கேப்மேன். ஸோ இதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்க்கலாம். யூ வில் பி சாரி யூ டிட் திஸ், செட் மிஸ்டர் பிக்விக் லையிங் ஆன் த கிரவுண்ட். ஸோ விழுந்துட்டார் இல்லையா, பிக்விக்கை குத்தின உடனே அவர் வேறு கீழே விழுந்துட்டார். அவர் சொல்கிறாராம், நீ பண்ணுறதுக்கு நீயே வந்து மன்னிப்பு கேட்ப பாரு, நீ பண்ணுற தப்பு நீயே உணர்வ அப்படின்னு கீழே விழுந்தவர் கோவமாக பார்த்து அந்த அவரும் கோவத்தில் கேப்மேனை பார்த்து சொன்னாராம். Just then a tall thin young man arrived. ஆக்சுவலாக இந்த பேரா நம்ம பார்க்கும்போதே பார்த்தோம் இல்லையா, த டால் தின் யங் மேன்னு அவர் தான் இப்போ என்ட்ரி ஆகுறாரு. வாட்ஸ் ஆல் த ஃபன் தென் ஆஸ் த யங் மேன். ஸோ அந்த யங் மேன் வந்த உடனே கேட்குறாரா, என்ன நடக்குது இங்கே, என்ன நடக்குது அப்படின்னு கேட்டாராம். போலீஸ் ஸ்பைஸ் ஷவுட்டட் த க்ரௌட். ஸோ அந்த க்ரௌடில் இருந்தவங்களும் எல்லோரும் நம்பிட்டாங்க, இவங்க வந்து போலீஸோட ஸ்பை, இவங்க வந்து இன்ஃபார்மர் இவங்க அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்களாம். We are not, shouted Mr. Pickwick just as loudly. So Pickwick அவர் சைட்லேருந்து சொல்லியிருக்காரு, we are not the spies, we are not the police spies அப்படின்னு சொல்லியிருக்காரு. Well, I believe you, நான் உங்களை நம்புகிறேன் அப்படின்னு அந்த tall young man சொன்னாராம். The young man called out to Mr. Pickwick. He pushed his way through the crowd. Now Capman, he said, stop all this nonsense. Take your money. I know this gentleman well. ஸோ அந்த புதுசாக வந்தார் இல்லையா அந்த யங் மேன், அவர் வந்து கூட்டத்தையெல்லாம் களைச்சி விட்டுட்டு இந்த பணம் கேப்மேனை பார்த்து கொடுத்துட்டு, எனக்கு இவரை பற்றி தெரியும், இவர் ரொம்ப நல்லவர், நீ முதல்ல இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு அந்த சண்டையெல்லாம் அங்கே அவர் வந்து எல்லாத்தையும் பிரித்து விட்டு அந்த ப்ராப்ளமை அங்கே சால்வ் பண்ணியிருக்காரு. ஓகே, யார் இவர், எதுக்கு வந்தார், எதுக்கு பிரச்சனையை சால்வ் பண்ணாருன்னு எல்லாத்துக்குமே ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துதான். மிஸ்டர் பிக்விக் வாஸ் சர்ப்ரைஸ்டு yet again. He had never seen that tall thin young man before. இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு இவர் ஆல்ரெடி தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. The young stranger then took Mr. Pickwick by the arm and helped him to his feet. அதாவது கீழே விழுந்தவரை பிடிச்சி
மேலே அப்படியே அழுங்காப்பில் தூக்கி நிற்க வச்சுருக்காரு. He led Mr. Pickwick and others to the waiting room. அங்கேருந்து ஒரு வெயிட்டிங் ரூமுக்கு கூட்டிகிட்டு போய் எல்லாத்தையும் உட்கார வச்சுருக்காங்க. And he ordered some brandy and hot water for them all to drink. ஸோ அங்கே இருந்த அந்த வெயிட்டிங் ரூமுக்கு போனோடனே அங்கே வந்துட்டு ட்ரிங்க் ஆர்டர் பண்ணியிருக்காரு. யாருன்னா இந்த டால் திங் யங் மேன், கீழே விழுந்துட்டிங்களா வாங்க, நம்மளாம் என்ன சொல்லுவோம், தண்ணி குடிங்கன்னு சொல்லுவோம். ஆனால் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா he ordered brandy, எல்லாத்துக்கும் ட்ரிங்க் கொடுத்துருக்காங்க. He then asked the waiter to bring something to put on Mr. Snodgrass' red and swollen eye. அதாவது அந்த கேப்மேன் குத்துனதில் வந்துட்டு ஸ்னாட்கிராஸோட கண் அப்படியே ரொம்ப ரெட் கலரில் ஆகி வீங்கிருச்சான், ரத்தம் கட்டின மாதிரி ஆயிடுச்சு. அதை தான் வந்து ரெட் அண்ட் ஸ்வோலன் ஐன்னு சொல்கிறாங்க. ஸோ அங்கே வைக்கிறதுக்கு ஏதாவது ஐஸ் பேக் மாதிரி ஏதாவது கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாராம். The drinks came. The stranger drank is very quickly. ஸோ இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போதே என்ன ஆச்சா, ட்ரிங்க்ஸ் வந்துருச்சு. உடனே இந்த ஸ்ட்ரேஞ்சர், அதாவது இந்த டால் திங் யங் மேன் என்ன பண்ணாரா, அவரோட ட்ரிங்க் மட்டும் எடுத்து மடமடமடமடன்னு குடிக்க ஆரம்பிச்சிட்டாராம். ஓகே. Mr. Pickwick was very thankful. He began to talk to the stranger and ask him some questions. Mr. Pickwick தான் எந்த இன்ட்ரெஸ்டிங் கேரக்டரோ இல்லை எதை பார்த்தாலும் எழுத ஆரம்பிச்சிருவார் இல்லையா, இவர்கிட்டையும் சில கொஷின்ஸ் நம்ம கேட்கலாம் அப்படின்னு பேச ஆரம்பித்தாராம். Before that stranger could answer, someone shouted out that the coach for Rochester was about to leave. ஸோ வெளியே இருந்து யாரோ கத்தியிருக்காங்க. இங்கே கோச், இதே மாதிரி கோச் வண்டிகள் நிறையா போகும் இல்லையா, ஸோ ரோச்செஸ்டருக்கு போகிறதுக்கான கோச் வந்து இங்கேருந்து கிளம்ப போகுது அப்படின்னு வெளியே யாரோ கத்தியிருக்காங்க. ஆக்சுவலாக ரோச்செஸ்டர் அப்படின்றது இட் இஸ் அ சிட்டி நியர் நியூயார்க். ஓகேவா, நியூயார்க் ஸ்டேட்டில் இருக்கிற ஒரு சின்ன சிட்டி. Rochester, said the stranger. Oh, Rochester, my coach, I must go. ஸோ பிக்விக் பேசினதுக்கு எந்த கேட்ட கொஷின்ஸ்க்கெல்லாம் அவர் பதிலே சொல்லலை. ஐயோ என் கேப் கிளம்ப போகுது, நான் கிளம்பணும், என் கோச் வந்துருச்சு அப்படின்னு அவர் மடமடன் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாராம். சாரி, ஹாவ் டு ஆஸ்க் யூ டு பே ஃபார் த ட்ரிங்க்ஸ் அண்ட் ஈ ரேன் அவுட் ஆஃப் த ரூம். ஸோ வந்தார், காப்பாற்றினார், வண்டி போகுதுன்னு கிளம்பிட்டாரு. கிளம்புறதுக்கு முன்னாடி அவர் குடித்த ட்ரிங்க்குக்கும் இவங்களே பில் பே பண்ண சொல்லிவிட்டு அவர் ஓடி போயிட்டாராம் அந்த ரூம்லேருந்து. திஸ் வாட் ஹேப்பன். ஸோ இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு என்னன்றது நமக்கு தெரியல. இதுதான் வந்து சார்லஸ் டிக்கன்ஸோட ப்ளஸ்ஸே. அவரோட ஸ்டோரி, அவரோட நாவலில் இருக்க ஒரு சின்ன பார்ட்டு படித்தா நெக்ஸ்ட் என்னன்றது நமக்கு படிக்கிறதுக்கு நமக்குள்ளே ஒரு ஈகர்னஸ் இருக்கும். அதுதான் வந்து இந்த மிஸ்டர் பிக்விக்கோட ஸ்பெஷல்னு கூட நம்ம வச்சுக்கலாம். ஸோ ஹியர் வி கேம் டு த எண்ட் ஆஃப் திஸ் லெசன். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர்ஸ் நம்ம லைஃப்பில் கூட நம்ம நிறையா பேர்த்த மீட் பண்ணியிருப்போம் இல்லையா. திங்க் அபவுட் தட். அண்ட் நவ் that's all for today. Thank you. Do subscribe to Let's Learn English.